ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்னன்றது கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் தளிகை தான். எனக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் சமாச்சாரமான சில வேலைகளுக்கு வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டா பெட்டர். அதனால இன்னைக்கு காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்பயுமே இந்த பாட்டில் கார்டு ஈரைக்காயெல்லாம் நான் விட போறது இல்லை. முன்னாடி எங்க அப்பாவுக்கு பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த காய்கறிகள்லாம் தொட்டு கூட பார்த்தது இல்லை, வாங்கிட்டு வந்தது கிடையாது. இந்த கிட்னி சமாச்சார பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த காய்கறிகளை விடுறதே இல்லை. பட் இட் இஸ் ரியலி ரியலி வெரி யூஸ்ஃபுல் காய்கறிகள். ஸோ அதனால இந்த பாட்டில் கார்டு ஈரைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு இன்னைக்கு ஒரு தளிகை இருக்க போகிறது. இது 1 பார்ட் குக்கர் புலாவ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்குண்டான ஒரு சைட் டிஷ். அது பொதுவாக நான் ராத்திரி டின்னருக்கு பண்ணுவேன். நான் என்னோட வீடியோவில் ரொம்ப கேப்சர் பண்ணதே இல்லை. ஸோ டின்னர் மெனு கேட்டேல் அப்படின்ட்டு தான் நான் அன்னைக்கு பாஸ்தா போட ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து நம்ம இனிமேல் டின்னர் மெனு போடலான்ற ஒரு ஐடியா. பட் ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்க்கலாம். நான் எனிவே ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னோட டின்னர் மெனுஸ். ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஐ வில் போஸ்ட் இட். ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், அந்த டின்னர் சைட் டிஷ்ஷை இந்த புலாவுக்கு சிம்பிளிஃபைடாக ஈஸியாக ரைத்தாக்கு பதிலாக இதை பண்ணி சாப்பிடலான்ற ஐடியாவில் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் முன்னாடி வந்த வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தேன்னா நான் பாட்டில் கார்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சில சாமான்கள், வெங்காயம், பேர் என்ன, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஜீரகம், அப்புறமா ஒரு ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் புலாவ், பன்னீர் புலாவ் மாதிரி. இது பண்ண போகிற ஐட்டம் ஒரு லோக்கி தஹி சப்ஜின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இண்டியன் டிஷ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இதை எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒரு ஷாலோ பேன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னாக்கா, ஸோ நான் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, பிளாக் சால்ட்டு, தனியா பொடி எடுத்துட்டுருக்கேன். இதை மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணேன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காயை இதில் ஒரு 5 நிமிஷம் தடவி மேரினேட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வதக்கிற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதை முழுக்க பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா காயிலையும் தடவை வர மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போகிறோம். நான் இப்போ வானலியில் கொஞ்சமாக இதே மஸ்டர்ட் ஆயில் போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு இது இன்றைக்கி ஒரு சிம்பிள் டிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை வச்சுருக்கேன். ஸோ அதனால் சிம்பிளிஃபைடாக பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஒர்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஹெல்த் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. ஸோ கொஞ்சம் எண்ணெய் சுடட்டும். அதுக்கப்புறம் இதை அழகாக அரேஞ்ச் பண்ணி முன்ன பின்ன நல்லா ஒரு மாதிரி வெந்து போகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஜென்ரலாக ரைத்தா பண்ணுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு 1 பார்ட் ரைஸ்லாம் பண்ணாக்கா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடுகெண்ணெய் ரொம்ப நல்லது. பட் நிறையா பேருக்கு பிடிக்காதவா நீங்கள் நார்மல் எண்ணெயிலேயே பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 தடவை பெரட்டி போட்டதுக்கப்புறமா மிச்சத்தை இது பண்ணிக்கலாம். எனக்கெல்லாம் முன்னாடி பிடிக்காமல் இருந்ததுன்னா, ஸ்கூல் படிக்கிற நாளில் இதுக்கு டெல்லியில் பிரசிடென்ட் கைடு அவார்டு வாங்கிறதுக்கோசரம் போயிருந்தபோது எல்லாமே கடுகெண்ணெயில் இருக்கும். ஐயோன்னு இருந்தது, எப்படா ஆற்றுக்கு சாப்பிடுவோன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பழக ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் குக் ஆகட்டும். பிஞ்சி காயாக இருந்தால் சீக்கிரமாக குக் ஆரம்பிச்சிடும். ஸோ தட் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு பண்ணுறச்ச கண்டிப்பாக நீங்கள் எலசாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ தட் சீட்ஸ் இருக்காது. சீட்ஸ் இருந்தால் அப்புறம் நல்லா இருக்காது, டேஸ்ட்டு வாயில் அம்பிடும்.
யூஸ்வலாக சாப்பிட்றத விட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம் வேண்டாங்கிறவா, பூண்டு வேணாங்கிறவா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி கிட்னி பேஷண்ட்டுக்கு பாட்டில் கார்டு எதாவது ஒரு விதத்தில் நியூவாக நிறையா கற்றுண்டு வித்தியாசமாக பண்ணி சாப்பிடுங்க. ஒன்றுமே இல்லைன்னா அது கொஞ்சம் அரைச்சி ஜூஸாவது சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பார்த்தெல்லாம் ஓரளவுக்கு நல்லா எட்ஜஸ் எல்லாம் குக்காகி நல்லா சென்டர் பார்த்து சாஃப்டாக எடுத்து இதுக்கு மேலே இதை ரொம்ப குக் பண்ண வைக்க வேண்டாம். ஆல்ரெடி ரொம்ப பிஞ்சுக்காய், அதனால் இதை நான் இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதே வானலிலேயே அந்த தகிக்குண்டான அந்த தடுக்கா மாதிரி இது தாளிக்கிறது மாதிரி ஒன்று வதக்கின்ட்டு நம்ம அப்படியே இதை ஆட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். எங்கேயோ வெளியில் போயிருக்கோம், அவசரமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இமீடியட்டாக இதை பண்ணிட்டுடலாம். நான் இதே வானலிலே கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கிறேன். ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. நீங்கள் இப்போ நார்மல் எண்ணெய் கூட குத்திக்கலாம். இப்போ ஜீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நல்ல கரக்கரான்னு பொரியணும். அது சாப்பிட்றச்சு அந்த மாதிரி இருந்தால் நல்லா. ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகா. இல்லைன்னா நீங்கள் பொடியாக இது இஞ்சி கூட இது பூண்டு கூட நீங்கள் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு இஞ்சி பூண்டு விழுது இந்த இது பூண்டெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ எல்லாம் இப்போ இனிமேல் தான் வீட்டில் நிறையா சாமான்கள் ரீஃபில்லிங் அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு, டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லையா ஒன்றுமே இல்லையா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா வேண்டான்றவா பூண்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெறும் ஜீரகத்தை மட்டும் தாளிச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், இதுக்கு தேவையான உப்பு. ஆல்ரெடி அந்த காயில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு என்னவோ அதுக்கு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க. ரொம்ப அளவு கம்மின்றதுனால ஒரே ஒரு வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ ஓரளவுக்கு வதங்கி எடுத்து நான் இதில் வந்து மஞ்சப்பொடி காரப்பொடியெல்லாம் திருப்பி போடல. ஆல்ரெடி பச்சை மிளகாய் இருக்குது, இதில் வேறு நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வெறும் உப்பு மட்டும் போட்டுருக்கேன். இதே வானலிலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி அதோட இது இருந்ததுனால அதே போரும் வாசனைக்குன்ட்டு. ஸோ இப்போ வதங்கின வெங்காயத்தோட தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திர சூட்லேயே ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் பாருங்கள் பாத்திரத்தோட சூடுக்கே கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படியே. இப்போ இந்த கத்திரிக்காய்ன்ற பாட்டில் கார்டை இதோட கலந்துட்டு அப்படியே பரட்டி விட வேண்டிதான். இது சப்பாத்திக்கெல்லாமும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஜீரா ரைஸ், பீஸ் புலாவ் இந்த மாதிரி நம்ம ரைத்தா பண்ணிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தஹி தடுக்கா லோக்கி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள், பெரிய வேலை எதுவும் கிடையாது. ஆல்ரெடி இது வந்து குக் ஆகிடுத்து. ஸோ அதனால் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வெரி எம்மி தஹி தடுக்கா லோக்கி வித் மஸ்டர்ட் ஆயில் அப்படி பண்ணிடலாம் தான் ஆத்தென்டிக் டேஸ்ட் தெரியும். பிடிக்காதவா நார்மல் எண்ணெயும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடியாக எடுத்து அடுத்தாவில் நம்ம ஒரு புலாவ் ஒன்று பண்ணிடலாம், சிம்பிள் புலாவ். ஸோ முன்னாடி பண்ண அந்த லோக்கி சப்ஜி தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நியூ ஐட்டம். இது நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். ஸோ 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். நெய் குத்திருக்கேன் ஆல்ரெடி. லவங்கம், சும்மா அந்த ஜாதி பத்திரி வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன், அளவு ஜாஸ்தி கிடையாது. சுருள் பட்டை கொஞ்சம், இது வாசனை வரட்டும். ஸோ இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டிருக்கேன்.
இதோட ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஆனியன் தான். பட்டாணி, எனக்கு ஒரு ஃபியூ டேஸாக குக்கிங்கில் அளவு கம்மி பண்ணச்சு. இந்த உப்பில் ஒரு சேலஞ்சிங். ஆல்ரெடியே நான் உப்பு கம்மி தான், பட் இது வந்து சாமானோட அளவு கம்மி பண்ணச்சு இன்னும் கூட குறைக்க வேண்டியதாக இருக்குது. உப்பை பழகிடுத்து. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக உப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு இப்போ உப்பு எங்கேயாவது துளி கூட இருந்தாலுமே தாங்க மாட்டேங்கிறது. ஜென்ரலாக இந்த சுகர் பேஷண்ட்க்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி இருந்தாலும் அவள் நாக்குக்கு தெரியும், கம்மி பண்ணி. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த கஷ்டம் இப்போ ஒரு ஃபியூ டேஸாக தெரிகிறது. ஸோ கொஞ்சம் நான் குக் ஆகட்டும். உப்பும் போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் குக் ஆகும் சீக்கிரமாக. வெங்காயம் குக்காரத்துக்கு சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சென்டர் பார்ட்டில் கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது இல்லையா, அதுலேயே இந்த பன்னீரையும் கொஞ்சமாக அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் ஓரளவு கலர் வந்ததுன்னா சாப்பிட்றச்சு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உடனே யூஸ் பண்ணணுன்னா அப்படி குக் பண்ணணுன்றதில் ராவாகவே போட்டு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. ஸோ அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் அதை பெரட்டி விட்ருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ட்ரை மேத்தி லீஃப், கசூரி மேத்தி போடுறேன் இதோட ஒரு ஃப்ளேவருக்கோசரம். வேறு எதுவுமே மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா, இல்லைனா புலாவ் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதுவுமே போட போகிறது கிடையாது. ரொம்ப ஒரு மைல்டு டேஸ்ட்டாக தான் இது இருக்கும். ஒரு இந்த இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் போகிறோம். இல்லைனா ரொம்ப சூயியாக ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதால் ஒரு இந்த அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். முக்காலுக்குமே கொஞ்சம் கீழே தான். ஸோ அதை வந்து பாத்திரத்தில் போட்டு அலம்பி மெஷர்மெண்ட் வந்து நான் 1:2. யூஸ்வலாக 1:1.5 போட்டால் சரியாக இருக்கும். பட் இந்த அரிசி ரொம்ப பழைய அரிசியாக இருக்குது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ஜலம் குத்தலாம் போல் இருக்குது. அதனால் நான் 1:2 போட்டிருக்கேன். முக்கால் போட்டதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே உப்பு எதுவுமே வேணாம், சரியாக இருக்கும். 2 விசில் விட்டாலே போருமா இருக்கும். ஸோ நான் வந்து கொத்தமல்லி தழை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது 2 சவுண்டு விட்டால் போகிறோம். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன், அதனால் 2 சவுண்டு விடுறேன். ஏன்னா கொஞ்சம் குக்கிங் டைம் லென்த்தியாக இருக்கும். ஸோ 2 நிமிஷம் 2 விசில் போகிறோம். உங்கள் அரிசிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக எடுத்து ஸோ இன்றைக்கு உண்டான வெரி சிம்பிள் லன்ச் மெனு பார்த்தேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கு உண்டான ஸ்பெஷல் ஐட்டம் தஹி தடுக்கா லோக்கி, அதாவது பாட்டில் கார்டு வச்சு ஒரு தயிர் பச்சடி தான் நம்ம தமிழில் சொல்ல போனாக்கா. ஸோ ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஹெல்த்தி டிஷ். அதுக்கு ஒரு பீஸ் புலாவ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.